சொந்தம், என்னுடைய சொந்தக்காரர் இன்னும் பெருகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல. இன்னும் நீ உன் குடும்பத்துல பாரு, எல்லாம் ஒரு பிசினஸ் ஓனர், ஆனா என் குடும்பத்துல பெருகிட்டு இருக்காங்க. பெண்ணியின் அடிமையானால பெரியார் வந்து ஒரு புக் எழுதினாரு, அடிமையாக வாழ்வது எப்படின்னு திமுக காரங்க ஒரு புக் எழுதலாம். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா திமுக அறிவே இருக்காது, ஆனா இந்த கட்சியை பார்த்தா அறிவே இல்லாம பேசிட்டு இருக்கான். நான் வடசென்னை சேரியை சேர்ந்தவ, நாளை என் புருஷன் வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். வந்து சோறு போடு, என் புருஷன் நாளைக்கு சோறு போடுவான். நீங்க என்ன சமத்துவத்தை சொல்லி கொடுக்கறது? நான் சொல்லித்தரேன் உனக்கு சமத்துவம் என்னன்னு. பயங்கர டேலண்டா ஒருத்தங்க இருக்காங்க, தமிழெல்லாம் தூய்மையா பேசுவாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம வந்து மேயராக்கோன்னு. அந்த அம்மாக்கு தூய்மைன்ற வார்த்தை வரல, தப்பா பேசுறாங்க அந்த வார்த்தை. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வடசென்னையில இருக்கேன். ஒரு கட்சியை நீங்கள் ஒரு தீண்டத்தகாத கட்சியா பாக்குறீங்க அப்படிங்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். நீங்க எல்லாம் என்ன சமூக நீதி பேசுறீங்க? சீமான் அண்ணனுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க என்ன இந்த மேடையில இருக்கீங்கன்னு. நேற்று நைட்ல இருந்து ஒரே பிரச்சனையாவே பண்ணிட்டு இருந்தாங்க நாம் தமிழர். என்னன்னா, நான் காங்கிரஸ் மேடைகள்ல இருந்திருக்கேன், நிறைய தடவை இருந்திருக்கேன். ஏன் ஒரு வடநாட்டு பண்டிட் பார்ப்பனருடைய மேடையில இருக்கீங்கன்னு யாரும் கேட்கல, அது ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு தமிழர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வரவங்களுடைய ஒரு கட்சியில இருக்கும்போது ஏன் போறீங்கன்னு கேட்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை விட பெரிய பார்ப்பனியம் என்ன இருக்க முடியும்? ஒரு கட்சியை நீங்கள் ஒரு தீண்டத்தகாத கட்சியா பாக்குறீங்க அப்படிங்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். நீங்க எல்லாம் என்ன சமூக நீதி பேசுறீங்க? எனக்கு நாம் தமிழர் வெண்ணிலா சுற்றுச்சூழல் பாசலோட கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாகவே ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா நான் காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கு எதிராக போராட்டம் செய்தப்போ இவங்களும் அங்க கூட இருந்தாங்க. அப்பதான் சுற்றுச்சூழல் குறித்து, ஏன்னா சுற்றுச்சூழல் வந்து சும்மா ஒன்றும் இல்ல, சுற்றுச்சூழல்ங்கிறது நார்வேலையோ பின்லாண்ட்லயோ பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்ல, ஐஸ் கட்டி உருக்குதுன்னு. இங்க இருக்கக்கூடிய கடைக்கோடி ராமேஸ்வரத்துல இருக்க தமிழன் எப்படி பாதிக்கப்படுறான், காசிமேட்ல இருக்க ஃபிஷர்மேன் எப்படி பாதிக்கப்படுறான், எண்ணூர் எப்படி பாதிக்கப்படுறதுன்னு பேசுறதுதான் கிளைமேட் சேஞ்ச். அதை பத்தி தான் நம்ம பேசணும். அது குறித்து அதுல அதிகமா பாதிக்கப்படுறது ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள். நம்ம சொல்லக்கூடிய தலித், பகுஜன், ஆதிவாசின்னு சொல்றோம்ல, மீனவர்கள், பட்டேல் சமூகத்தினர், இவங்க தான் அதிக பாதிப்படுறவங்க. அதை பேசக்கூடிய ஒரு அரசியல் அறிவு நான் வேற எந்த கட்சிகளிடையும் பார்க்கல. எனக்கு நாம் தமிழர் கிட்ட என்னால அதை ரிலேட் பண்ண முடியும். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா திமுக அறிவே இருக்காது, ஆனா இந்த கட்சியை பார்த்தா அறிவே இல்லாம பேசிட்டு இருக்கான். இல்ல மதிவதனி ஒரு தடவை சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் புக்ஸ பத்தி என்ன தெரியும்? எனக்கு ஒரு சிரிப்பா வந்துடுச்சு. ஏன்னா பெண்ணியின் அடிமையானால பெரியார் வந்து ஒரு புக் எழுதினாரு, அடிமையாக வாழ்வது எப்படின்னு திமுக காரங்க ஒரு புக் எழுதலாம், கொத்தடிமையாக வாழ்வது எப்படி அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர்ல அதிகமான புத்தகம் படித்து எந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல இருந்து, என்விரான்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல, ஜியோ பாலிடிக்ஸ்ல இருந்து, தொழிலாளர் விஷயத்துல இருந்து எல்லாம் பேசக்கூடிய தகுதியும் அறிவும் நாம் தமிழர்களுக்கு இருக்கு. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பெண் தொண்டர்களுக்கு இருக்கு. டோக்கனிசம்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன ஆட்சிக்கு வர மாட்டீங்க, டோக்கனிசம், அதனால பொம்பளைங்களை முன்னாடி நிறுத்துறீங்க. பெண்கள் சிறந்த நிர்வாகிகள் என்று சொல்லி பெண்களை முன்னால் நிறுத்திருக்கிறது ஒரு ஆண்மை வேணும், அதற்கு ஒரு மனசு வேணும், அதற்கு ஒரு சமூகம் வேணும். நான் கூட சொல்லிருப்பேன், நீ 1000 பெரியார் சொல்லு, நீ 1000 சமூக நீதி சொல்லு, நீ ஆணாதிக்கம் பிடிச்சவன் பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிது, நீ எப்பவுமே உட்கார்ந்து தின்னுட்டு இருக்க, அப்படிதான் இருக்கு உன்னோட போட்டோ. இல்ல சமத்துவமே இல்லையே. ஆனா நான் பாக்குறேன், நான் தலைவர் பிரபாகரனோட படத்தை பாக்குறேன், அவர் லுங்கி கட்டிட்டு சமைச்சிட்டு இருக்காரு. என் புத்தகத்துல நான் எழுதியிருந்தேன், சமத்துவம் அப்படி இயல்பா வரணும்ல, சொல்லி கொடுத்து வரக்கூடாது. இவர் தான் எங்களுக்கு சமத்துவத்தை சொல்லி கொடுத்தார், எங்களுக்குலாம் அப்படி கிடையாது. நான் வடசென்னை சேரியை சேர்ந்தவ, நாளை என் புருஷன் வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். வந்து சோறு போடு, என் புருஷன் நாளைக்கு சோறு போடுவான். நீங்க என்ன சமத்துவத்தை சொல்லி கொடுக்கறது? நான் சொல்லித்தரேன் உனக்கு சமத்துவம் என்னன்னு. அப்போ 10 நாளா இங்க வந்து இன்னைக்கு 10வது நாள் இந்த போராட்டம் நடக்குது, தூய்மை பணியாளர் போராட்டம். நான் ஏன் இங்க மிக முக்கியமா வந்தேன்னா, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாதி பேர் என் சொந்தக்காரனா இருக்கான். சொந்தக்காரன்றது நான் ஒரு மெட்டோஃபோரிக்கா சொல்லல, ரெட்டரிக்கா சொல்லல. போய் அந்த முதல் நாள் உட்கார்றேன், 3வது நாள் என்ன கேட்கறேன், ஸ்டாலின் நீங்க என்ன பண்ற அப்படின்னு. பார்த்தா என் ஊர் குருசடி, அங்க இருந்து ஒரு 5 பொம்பளை உட்கார்ந்துருக்கேன், சொந்தம், அது என் ரத்தம். அப்போ இந்த இடத்துக்கு நான் வரணும்னா என்ன கூகுள் பண்ண முடியுதுன்னா, அந்த கஷ்டத்துல இருந்து நான் எவ்வளவு பாடுபட்டு என் ரத்தத்தை சிந்தி நான் இங்க வந்திருப்பேன். இங்க வந்துட்டு நான் அவர் சொன்ன மாதிரி சுபவி மாதிரி உட்கார்ந்து ஸ்டாலினுக்கு ஒரு ஜிக் ஜாக்,
உதயநிதிக்கு ஒரு ஜிங்சாக், இப்படியா போட்டுட்டு இருக்க முடியும்? என்னுடைய ரத்த சொந்தம், என்னுடைய சொந்தக்காரர் இன்னும் பெருகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல. இன்னும் நீ உன் குடும்பத்துல பாரு, எல்லாம் ஒரு பிசினஸ் ஓனர், எல்லாம் ஒரு பிசினஸ் ஓனர். ஆனா என் குடும்பத்துல பெருக்கிட்டு இருக்கான், இன்னும் மேனுவல் ஸ்கேவெஞ்சரா இருக்கான். அப்போ நான் உழைக்க வேண்டிய உழைப்பு, அப்போ நீ என்ன பண்ண 70 வருஷத்துல? என் சமூகம் ஏன் இப்படி இருக்கு? 70 வருஷத்துல சென்னை எங்கள் கோட்டை, சூப்பர் கோட்டை, நல்லா ஏமாத்தின கவர்ச்சி அரசியல் சொன்னாரு பாருங்க. வேர்ட் பாலிடிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், பாலிடிக்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. ஆக்ஷன் கிடையவே கிடையாது. ஒரு மரியாதை இருக்கணும்ல, டிக்னிட்டி ஆஃப் லேபர் பேசுறோம். ஒரு தூய்மை பணியாளர் ஏற்கனவே அது மீனியல் ஜாப். அந்த ஜாபை எப்படியெல்லாம் நீ வந்து ஆட்டோமேட் பண்ணி அவங்கள இன்னும் மாண்பா கொண்டு போய் வைக்கணும் தானே நீ பேசுறோம். ஆனா இன்னும் வெறும் கையில குப்பாடுறாங்க. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. நான் அங்க 5-6 நாளா இருக்கேன். எல்லார் கையிலும் பாட்டிலோடு கிழிச்ச வடு, எல்லா பெண்கள் கையிலும், எல்லா பெண்கள் காலும் பொத்தல் பொத்தலா இருக்கு. ஏன்? நீ மாநகராட்சியில இது வரைக்கும் அவங்களுக்கான பாதுகாப்பு உபகரணத்தை கொடுக்கல. கேட்டா மேயர் பிரியா. மேயர் பிரியா யாரு? பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். எப்படி திமுக சொல்லுச்சா, பட்டியல் சமூகத்துல ஒரு பயங்கர டேலண்டா ஒருத்தங்க இருக்காங்க, தமிழ் எல்லாம் தூய்மையா பேசுவாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம வந்து மேயராக்கோன்னு. அந்த நமக்கு தூய்மைன்ற வார்த்தை வரல, தப்பு தப்பா பேசுறாங்க அந்த வார்த்தை. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வடச்சென்னையில இருக்கேன். அந்த வார்த்தை ரொம்ப கெட்ட வார்த்தை. அது அப்படி பேசுறாங்க, தூய்மை வரல. நானும் கான்வென்ட்ல படிச்ச பொண்ணுதான், எனக்கு தமிழ் நல்லா வருது. நானும் சேரியில இருந்து போய் கான்வென்ட்ல படிச்ச, கடை வாங்கி. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து ஒரு பெண் நீ வர மேயரானா நீ எப்படி அந்த மக்களோட அணுகணும்? போய் கையை பிடிச்சு உட்கார வேணாமா? அங்க இருக்கவங்க என்ன தெரிஞ்சு சொல்றாங்க, ஷாலினி எங்களுக்கு பணம் கூட பிரச்சனை இல்ல, மரியாதை கொடுக்காம விட்டாங்க எங்களுக்கு. எங்களோட சுயமரியாதை உனக்கு இருக்கா? எங்க பொம்பளைங்களுக்கு இருக்க சுயமரியாதை தெரியும் சொல்ல. அவர் கேட்டிருக்காரு, என்ன ரொம்ப சாபம்லாம் விடுறீங்க ஸ்டாலின்? இதை விட மோசமா பேசுவோம். எங்க வயிற்றுல நீ அடிச்சிருக்க. ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து உனக்கு அறிவாலயத்துல எப்படி இடம் கிடைச்சது? ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து நீ வெப்பேரியில இருக்கிற திராவிட திடல் உனக்கு எப்படி கிடைச்சது? ஆரிய சங்கரன் தானே கேள்வி கேட்டாரு. இதே இடத்துல தானே ஆரிய சங்கரன் வந்து கி வீரமணியை கேள்வி கேட்டாரு, ஏன் சொத்துல நீ என்ன பண்றேன்னு, என் பஞ்சமிகாலத்தை நீ என்ன பண்ணனு, என்ன பண்ணீங்க ஆரிய சங்கரனை? அப்ப அந்த ஆரிய சங்கரன் வந்து தூரத்து உறவு எனக்கு இருக்காதா அந்த ரத்த உடம்புல? அப்போ ஒரு முறையும் எங்களை குப்பை, அதாவது நீ தான் குப்பை அள்ளணும், ஆனா உனக்கு நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன். இன்னொருத்தங்கிட்ட போய் நீ சம்பளத்தை பிச்சை எடுத்து வாங்கிக்கோ. உன்னைய நான் சென்னையை சுத்தம் பண்றேன் 40 கிலோமீட்டர் தூரத்துல போட்டுருவேன். நீ 40 கிலோமீட்டர் பஸ் பிடிச்சி கண்ணகி நகர்ல இருந்து செம்மஞ்சேரில இருந்து இல்ல எண்ணூர்ல இருந்து வந்து இங்க பெருகிட்டு போ. இதை விட ஒரு ஆணவம் இருக்க முடியுமா? எல்லாம் யாரு? பூர்வகுடி தமிழ் மக்கள். இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, என்ன இது ஒரு மொழி பேசுற மக்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்கன்னு. இல்ல, பறைய செய்யறாங்க இந்த வேலையை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சொந்தம் செய்யும் பொழுது நீ எனக்கான பாதுகாப்பு மரியாதை எதுவுமே இல்லையே. துறை சார்ந்தவர் சொன்னார், துறை சார்ந்து யார் பேசணும்? கே.என். நேரு பேசணும். நேரு எங்க? நீ ரெட்டி மாநாட்டுக்கு போய் பேசிட்டு இருக்க. நான் மனுஷன் இல்லையா? என்கிட்ட பேச மாட்டியா நீ? என்கிட்ட பேச மாட்டியா நீ? தமிழ் ஜனத்துக்கிட்ட பேச மாட்டியா? முதல்வர் எம்.என். ராஜா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அதுல காலை வயசு கட்டான சைஸ் அந்த அம்மா பாட்டு. அது அந்த அம்மா வீட்டுல போய் உட்காந்து நீ காப்பி குடிச்சிட்டு இருக்க. சார் மேக்கப் என்ன சொல்லுவானுங்க, மேக்கப் போடுற. நான் சொல்றேன், நீங்க மேக்கப் கம்மி பண்ணுங்க சார். கம்மி பண்ணிட்டு அந்த டைம்ல வந்து எங்க மக்கள் கிட்ட நீங்க பேசுங்க. பண்ணலாம், தப்பு கிடையாது. சில பேருக்கு இன்செக்யூரிட்டி தான் அந்த மாதிரிலாம் பண்ணிப்பாங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா திரும்ப நீ வாக்கு கொடுக்கறதே என்ன? டீச்சர்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படி சொல்லிதான் யூனியனை கையில் எடுத்த. அப்புறம் என்ன சொல்ற? துப்புரவு தொழிலாளர்களுக்குலாம் நான் வந்து பர்மனன்ட் பண்றேன். நானும் குழந்தையா இருந்து பார்த்துட்டேன் 30-40 வருஷமா அதே இதுதான். பர்மனன்ட் பண்றேன். ஆனா எனக்கு நீ பர்மனன்ட் கூட பண்ணல, ஒரே நைட்ல வேலையை விட்டு தூக்கி இருக்க. ஏன்னா நீ எதிர்கட்சியா, அப்போ நாங்க என்ன யோசிக்கிறோம், திமுக எதிர்கட்சியாக இருந்தால் சிறப்பாக செயல்படுகிறது. தயவு செய்து கடைசி வரைக்கும் திமுகவை எதிர்கட்சியாக வைத்திருப்போம்.